வணக்கம். நேர்களை நீங்கள் இணைந்திருப்பது இலங்கையின் முதல் தர செய்தி வழங்குவதான நியூஸ் பஸ்டின் பின்னிரவு பிரதான செய்தி அறிக்கையுடன் உங்களுடன் நான் தனுஷியா ஞானசேகரன். விரிவான செய்திகளுக்குள் செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். அமைச்சர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கும் உத்தேச தேசிய அரசாங்கத்தை எதிர்ப்பதாக தேசிய தின நிகழ்வில் ஜனாதிபதி தெரிவிப்பு. நாட்டிற்காக தேசிய கொள்கையொன்றை உருவாக்க வேண்டும். மெல்கம் கர்தினால் ரஞ்சித் ஆண்டகை கருத்து. காணாமல் போன மாணவியின் சடலம் மௌசாகலை நீர்த்தேக்கத்திலிருந்து மீட்பு. கொழும்பில் கூடிய ஆளுநர்கள் அனைத்து மாகாணங்களுக்கும் பொதுவான சில தீர்மானங்களுக்கும் இணக்கம். இனி விரிவான செய்திகள். 71வது தேசிய தின கொண்டாட்டங்கள் இன்று முற்பகல் காலி முகத்தடலில் கோலாகலமாக இடம்பெற்றன. ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையில் தேசிய தின நிகழ்வு நடைபெற்றது. பிரதமர் ரணில் விக்ரமசிங்க, முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச, சபாநாயகர் கரு ஜயசூரிய, அமைச்சர்கள், வெளிநாட்டு தூதுவர்கள் உள்ளிட்ட பலரும் தேசிய தின நிகழ்வில் பங்கேற்றனர். மாலைதீவின் ஜனாதிபதி இப்ராஹிம் முகமது சோலி தேசிய தின நிகழ்வில் பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். ஜனாதிபதியின் வருகையை அடுத்து தேசிய தின நிகழ்வுகள் ஆரம்பமாகின. நாட்டுக்காக உயிர் தியாகம் செய்தவர்களுக்கு இதன்போது 2 நிமிட மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டதுடன் ஜனாதிபதி முப்படையினரின் மரியாதை அணிவகுப்பை ஏற்றுக்கொண்டார். நாம் உட்பட எமது நாட்டில் கடந்த காலத்தில் இருந்த அனைத்து தலைவர்களும் ஒன்றாக வகை கூற வேண்டிய 30 வருட கால யுத்தம் நிறைவடைந்து ஒரு தசாப்தம் கடந்துள்ள நிலையில் நாட்டில் உள்ள அனைவரும் ஒன்றுபடக்கூடிய முழுமையான அரசியல் தீர்வு ஒன்றுக்கு வர முடியாமல் போனமை கவலைக்குரிய விடயமாகும். 2015ஆம் ஆண்டு பிரதான 2 கட்சிகள் இணைந்து தேசிய அரசாங்கத்தை அமைத்தமை அனைவருக்கும் தெரிந்த விடயம். அதன் மூலம் நாட்டுக்கு பாரிய சேவையாற்றினோம். எனினும் நிறைவேற்ற வேண்டிய பல விடயங்கள் கவனத்தில் கொள்ளப்படவில்லை. அதே போன்று செய்யக்கூடாத விடயங்கள் நிறைவேற்றப்பட்டன. பாராளுமன்றத்துக்கு உள்ளே போலீஸ் உத்தியோகத்தர்களுக்கு மிளகாய்த்தூள் வீசி தாக்குதல் மேற்கொண்டமை மற்றும் மறைத்து வைத்திருந்த கத்தியை காட்டிய சம்பவங்கள் மக்களின் வரிப்பணத்தினால் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பயன்படுத்தும் சொத்துக்களுக்கு சேதம் விளைவிக்கப்பட்டமை எந்தளவு மோசமான விடயம். மக்கள் இன்று மிக மோசமான விதத்திலேயே பாராளுமன்றத்தை பார்க்கின்றனர். இனப்பிரச்சினைக்கு தீர்வு காண அனைத்து அரசாங்கங்களும் காலத்தை செலவு செய்தன. அதற்கு முக்கியத்துவம் வழங்கினர், தீர்வுகளை தேடினர். அதனால் பொருளாதார பிரச்சினைக்கு தீர்வு காணும் முயற்சிகள் மழுங்கடிக்கப்பட்டன. எனினும் இன்று நாம் இனப்பிரச்சினைக்கு தீர்வு காணவும் இல்லை, பொருளாதார பிரச்சினைக்கு தீர்வு காணவும் இல்லை. உலக நாடுகளில் 6000 மொழிகளுக்கும் மேல் பேசப்படுகின்றது. ஆனால் எமது நாட்டில் 3 மொழிகள் மட்டுமே பேசப்படுகின்றது. நாம் அனைவரும் ஒரே தேசத்தில் வாழும் மனிதர்கள் என்பதனை மறந்துவிடக்கூடாது. வடபகுதி மக்கள் 35 வருடங்களின் பின்னர் கடந்த 4 வருடங்களிலேயே மிகவும் இயல்பாக வாழ்கிறார்கள் என நான் நம்புகின்றேன். தேசிய ஒற்றுமை மற்றும் நல்லிணக்கத்தை கேலி பொருளாக ஆக்கிவிடாமல்
அவற்றின் பாரதூரமான நிலைமையை நாம் கண்டறிய வேண்டும். 1.5 வருடங்களாக மாகாண சபை தேர்தலை நடாத்தாமை ஜனநாயகத்துக்கான சவாலாக நான் கருதுகின்றேன். இவை குறித்து பேசுவதற்கு இன்று அரசார்பற்ற நிறுவனங்கள் முன்வருவதில்லை. உத்தேச தேசிய அரசாங்கம் தொடர்பில் நான் ஊடகங்களில் கண்டேன். அமைச்சர்களின் எண்ணிக்கையை அதிகரித்து பாராளுமன்ற உறுப்பினர்களின் சலுகைகளை அதிகரிக்கும் விடயம் மாத்திரமே அதன் மூலம் இடம்பெறும் என்று நான் நினைக்கின்றேன். உத்தேச தேசிய அரசாங்கத்துக்கு நான் முழுமையாக எதிர்ப்பு தெரிவிக்கின்றேன். 2015ஆம் ஆண்டில் இருந்து நாம் வன்முறையை முழுமையாக ஒழித்தோம். எனினும் ஊழலை நிறுத்த முடியவில்லை. அதற்காக உழைக்கும் நேர்மையான அரசியல்வாதிகளுக்கு பற்றாக்குறை நிலவுகின்றது. மக்களுக்கு வாழ்வதற்கு முடியுமான பின்புலத்தை நாம் உருவாக்க வேண்டும். நாம் ஒன்றாக பயணிக்க வேண்டும். ஒருபோதும் பிளவுபடாத ஒரே கொடியின் கீழ் இயங்கும் ஒரே நாடாக நாம் அனைவரும் சமமாக வாழக்கூடிய பின்புலத்தை உருவாக்க வேண்டும். தேசத்தின் சவால்களை வெற்றி கொள்வதற்கு நாம் அனைவரும் ஒன்றாக பயணிப்போம். එකට සිටිමු ස්තුතියි තිරුවන් සරණයි දෙවියන්ටයි. ஜனாதிபதியின் உரையின் பின்னர் முப்படையினர் மற்றும் போலீசாரின் அணிவகுப்புகள் இடம்பெற்றன. පොලිස් විශේෂකාර බලකායේ යතුරු පැති කණ්ඩායම නරතුරු ප්‍රතිනිධි ස්වර්ණ වර්තමාන ගුවන් හමුදාධිපති එයා මාර්ෂල් කපිල ජයම්පති පොලිස් විශේෂකාර බලකා නිලධාරී බලඇණිය සම්මාන පෙළපාලියේ ගමන් කරන අවස්ථාවයි මේ. 1983 වර්ෂයේ පොලිස් සේවයට එක් වූ සුවිශේෂී බලකායක් වන පොලිස් විශේෂකාර බලකාය ප්‍රභූ இலங்கை விமானப்படையின் மோட்டார் சைக்கிள் படைப்பிரிவு இப்போது ராணுவத்தின் கவச வாகனங்கள் தரைமார்க்கமாக விழாவை அலங்கரித்ததுடன் கடற்படையின் போர்க்கப்பல்கள் கடலில் சஞ்சரித்தன. ස්ථාපිත කළ ලද විශේෂතර බලකණය සඳහා අද නූතන කොමාන්ඩර් සාගර කලාපයේ ආරක්ෂාව වෙනුවෙන් කැපවන දියත් විධාන බලකණය සඳහා නූතන කොමාන්ඩර් ප්‍රශාන්த் පුලොත්. அத்துடன் இலங்கை விமானப்படையினரின் போர் விமானங்கள் வான்வழியாக இன்றைய தேசிய தின விழாவை அலங்கரித்தன. මෙන්න ප්‍රථම පැනීම විශේෂයෙන් නාවික හමුදා ගුවන් හමුදා එවැගේම ත්‍රිවිධ හමුදාව නියෝජනය කරමින් සිටින මොහොතයි මේ ඔබ දැන් දකින්නට සූදානම් වන්නේ තවත් එක් සුවිශේෂී අවස්ථාවක්. இதனையடுத்து நாட்டுக்காக 25 மரியாதை வீட்டுகள் தீர்க்கப்பட்டன. தேசிய தின நிறைவின் போது தமிழில் தேசிய கீதம் இசைக்கப்பட்டது. தேசிய தின நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு பேரர் திரு மேல்கம் கர்தினால் ரஞ்சித் தாண்டகை உரையாற்றினார். අද අපිට අවශ්‍ය වෙන්නේ එක ආණ්ඩුවක් ගන්නා තීරණ අනිත් ஒரு அரசாங்கம் எடுக்கும் தீர்மானங்களை ஆட்சி மாற்றத்தின் பின்னர் அடுத்து வரும் அரசாங்கம் மாற்றுகின்ற நடைமுறை இன்று எமக்கு தேவையில்லை. பொதுவாக அனைத்து அரசியல் கட்சிகளினதும் தலைவர்கள் மத தலைவர்கள் ஒன்றிணைந்து இலங்கை எத்தகைய நாடு, அந்த நாடு எவ்வாறு செயற்பட வேண்டும் என கலந்தாலோசித்து தேசிய கொள்கை ஒன்றை உருவாக்கி அந்த கொள்கைக்கு அமைய அனைத்து அரசாங்கங்களும் செயற்பட வேண்டியது அவசியமாகும். வடக்கு கிழக்கு பிரச்சினைக்கு இன்னும் தீர்வு கிடைக்கவில்லை. ஆகவே இந்த அரசியலமைப்பின் ஊடாக இதனை தீர்க்க முடியும் என நினைத்துக் கொண்டு சிலர் அதன் வழி செல்வதற்கு முயற்சிக்கின்றனர். இதனை அரசியலமைப்பினால் சாத்தியமாக்க முடியாது. இது மனங்களுக்கு இடையிலான விடயம். இந்த மனங்களை குணப்படுத்தும் பயணத்தில் நாம் செல்ல வேண்டும். இலங்கைக்குள் இருக்கும் அனைத்து பிரஜைகளும் சிங்களம் மற்றும் தமிழ் மொழிகளை கற்பதற்கான ஏற்பாடுகளை செய்யுமாறு நாம் கோருகின்றோம். யுத்தம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டு மிகவும் அபாயகரமான காலகட்டத்தை நிறைவு செய்து நாம் வந்துள்ள இந்த பயணத்தில் இன்னமும் நாம் கற்கவில்லை. நமது பிள்ளைகள் தமிழ் சிங்கள மொழிகளை கற்பதற்கான சூழலை உருவாக்குங்கள். තවමත් ඉගෙනගෙන නැහැ. අපේ දරුවන්ට දෙමළ සහ සිංහල යන භාෂා දෙකම උගන්වන පරිසරයක් ඇති කරන්න. மேல் மாகாண ஆளுநர் அசத் சாலி தேசிய தின வாழ்த்துச் செய்தி ஒன்றை வெளியிட்டுள்ளார். லஞ்சம், ஊழல், போதைப்பொருள் பாவனை இல்லாமலும் சட்டத்துக்கமைய பயமின்றி பாதுகாப்புடன் மக்கள் நடமாடுகின்ற நிலையிலேயே சுதந்திரத்தின் உண்மைத்தன்மை உணரப்படும் என மேல் மாகாண ஆளுநர் அசாத் சாலி விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டை இறையாண்மை நாடாக மாற்றுவதற்கு ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன பல நலன்புரி திட்டங்களை முன்னெடுத்து வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையை போதைப்பொருளற்ற நாடாக உருவாக்கும் ஜனாதிபதியின் முயற்சிக்கு அனைத்து வயதினரிடமிருந்தும் அனைத்து துறையினரிடமிருந்தும்
ஆதரவு தேவைப்படுவதாக அசாத் சாலி மேலும் தெரிவித்துள்ளார். 71வது தேசிய தினத்தை முன்னிட்டு இன்று 545 கைதிகளுக்கு பொது மன்னிப்பு வழங்கப்பட்டுள்ளது. பொது மன்னிப்பு வழங்கப்பட்டவர்களுள் 4 பெண் கைதிகளும் அடங்குவதாக சிறைச்சாலைகள் ஊடக பேச்சாளர் துஷார உப்புல்தெனிய குறிப்பிட்டுள்ளார். சிறு குற்றம் இழைத்தவர்களுக்கு இவ்வாறு பொது மன்னிப்பு வழங்கப்பட்டுள்ளது. மரண தண்டனை உள்ளிட்ட பாரிய குற்றங்களுக்காக சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளவர்களுக்கு பொது மன்னிப்பு வழங்கப்பட மாட்டாது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். வெலிக்கடை சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டுள்ள 31 கைதிகளும் அனுராதபுரம் சிறைச்சாலையில் இருந்து 41 கைதிகளும் இன்று விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். இதேவேளை இன்று காலை 9 மணி முதல் கைதிகளை பார்வையிடுவதற்கு அவர்களின் உறவினர்களுக்கு சந்தர்ப்பம் அளிக்கப்பட்டது. இன்றைய தினத்தில் கைதிகளுக்கு உணவு எடுத்து செல்லவும் உறவினர்களுக்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டதாக சிறைச்சாலைகள் ஊடக பேச்சாளர் துஷார உப்புல்தெனிய மேலும் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த 5 கைதிகள் பொது மன்னிப்பின் கீழ் விடுதலை செய்யப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டுள்ளார். விடுவிக்கப்பட்ட 5 ஆண் கைதிகள் என எமது பிராந்திய செய்தியாளர் கூறியுள்ளார். யாழ்ப்பாணம் சிறைச்சாலையில் இருந்த 4 பொது மன்னிப்பு வழங்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் ஊடக பேச்சாளர் துஷார உப்புல்தெனிய தெரிவித்தார். திருகோணமலை சிறைச்சாலையில் 6 பேருக்கும் வவுனியா சிறைச்சாலையில் 5 பொது மன்னிப்பு வழங்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. புத்தளம் கருவலகஸ்வெவ நீலபெம பகுதியில் செனூரி நிசாரா என்ற சிறுமியின் கொலையுடன் தொடர்புடைய சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட குறித்த சிறுமியின் தாயாரை 48 மணி நேரம் தடுத்து வைத்து விசாரிக்க நீதிமன்றம் போலீசாருக்கு இன்று அனுமதி வழங்கியுள்ளது. சந்தேக நபர் புத்தளம் நீதவான் மேலதிக மாவட்ட நீதிபதி லஹிரு சில்வா முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்ட போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. 4 வயதான செனூரி நிசாரா என்ற சிறுமி காணாமல் போனதை அடுத்து குறித்த சிறுமியின் தாய், பாட்டி மற்றும் பாட்டியின் 2ஆம் தார கணவன் உள்ளிட்டோர் போலீசாரினால் விசாரணைக்குட்படுத்தப்பட்டுள்ளனர். சிறுமியை தாக்கியதில் சுயநினைவு இழந்ததாகவும் பின்னர் சிறுமியை கலா ஓயாவுக்குள் வீசியதாகவும் இதன்போது குறித்த சிறுமியின் தாய் போலீசாருக்கு வாக்குமூலம் வழங்கியுள்ளார். 21 வயதான தாயார் சாலையவிவ போலீசாரினால் நேற்று பிற்பகல் கைது செய்யப்பட்டுள்ளார். இதேவேளை தாய் வழங்கிய வாக்குமூலத்துக்கு அமைய ஒலுமடுவ பகுதியில் இருந்த 12 கிலோமீட்டர் தூரத்தில் கலாவுயா பகுதியில் சிறுமியை தேடும் நடவடிக்கை நேற்றும் இன்றும் இடம்பெற்றது. இந்த தேடுதல் நடவடிக்கையை போலீஸ் மற்றும் கடற்படை சுழியோடிகள் இணைந்து முன்னெடுத்தனர். எனினும் இதுவரை சிறுமி தொடர்பான தகவல்கள் எதுவும் கிடைக்கவில்லை. மஸ்கெலியா மவுசாக்களை நீர்த்தேக்கத்திலிருந்து பாடசாலை மாணவியொருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. மஸ்கெலியா கிளெண்டின் தோட்டத்தைச் சேர்ந்த 16 வயதான மாணவியொருவரின் சடலமே இவ்வாறு மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். 3 நாட்களாக குறித்த மாணவி காணாமற் போயுள்ளதாக குடும்பத்தினரால் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டிருந்தது. சடலம் பிரேத பரிசோதனைகளுக்காக வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதுடன் மஸ்கெலியா போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். மாகாண சபை தேர்தல் தாமதமாகின்றமை மற்றும் தேசிய அரசாங்க எண்ணக்கரு தொடர்பில் தெரிவிக்கப்பட்ட சில கருத்துக்கள் அடுத்து அக்டோபர் மாதமாகும் போது ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்பட வேண்டும். அதற்கு முன்னர் மாகாண சபை தேர்தலை நடத்த வேண்டும். நமக்கு தேவையானவற்றை மாத்திரமே முன்னெடுப்பதாக சுஜிவ சேனசிங்க கூறினார். சிறந்த ஜனநாயகம். கடந்த நாட்களில் ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்கு முன்னின்ற அண்ணன்மார் தற்போது எங்கே? சுஜிவ சேனசிங்க அவ்வாறு கூறும் போது அவர்களின் உள்ளாடைகள் அவிழ்ந்து விட்டன. ஜனாதிபதி தேர்தலையும் நடத்துவதற்கு ஏதேனும் சந்தர்ப்பம் உள்ளதா என சிந்திக்கின்றனர். அமைச்சர்களின் எண்ணிக்கையை அதிகரிப்பதற்கு முற்படுகின்றனர். இல்லாத தேசிய அரசாங்கத்தை உருவாக்குவதற்கு முயற்சிக்கின்றனர். 19வது அரசியலமைப்பு திருத்தத்தை கொண்டு வந்த தினத்தன்று ரணில் விக்ரமசிங்க என்ன கூறினார்? அரசாங்கத்தின் அமைச்சர் என்ற வகையில் விஜயதாச ராஜபக்ச என்ன கூறினார்? இருவரும் கூறிய விடயங்கள் ஹன்சாட் அறிக்கையில் உள்ளது. தேசிய அரசாங்கம் என்பது கூடிய ஆசனங்களை பெறும் கட்சி அல்லது சுயேட்சை குழு. இரண்டாவதாக கூடிய ஆசனங்களை பெற்ற கட்சி அல்லது சுயேட்சை குழுவுடன் இணைவதே தேசிய அரசாங்கம் என கூறினார். எமக்கு அவ்வாறே கூறினார். எனினும் அரசியலமைப்பில் வேறு விடயம் உள்ளது. கூடிய ஆசனங்களை பெறும் கட்சி அல்லது சுயேட்சை குழு மற்றும் ஒரு அரசியல் கட்சி அல்லது சுயேட்சை குழுவுடன் இணைவது என கூறப்பட்டது. இரண்டாவதாக கூடிய ஆசனங்களை பெறும் என்ற விடயத்தை நீக்கியுள்ளனர். விக்ரமசிங்கவின் மோசடியே இது. பாராளுமன்றத்தில் இணக்கம் காணப்படாத நமக்கு வேண்டிய விடயத்தை அரசியலமைப்பில் குறிப்பிட்டுள்ளனர். சபாநாயகர் அதற்கே கையொப்பமிட்டுள்ளார். எதற்காக அமைச்சரவை உறுப்பினர்களின் எண்ணிக்கையை 40 அதிகரிக்க முற்படுகின்றனர்? ரணிலுக்கு அந்த பிரச்சனையே உள்ளது.
படைப்புழு ரணிலுக்கு பிரச்சனை இல்லை, நீங்கள் வாழ்வதற்கு அலலுறுகின்றீர்கள், அது ரணிலுக்கு பிரச்சனை இல்லை. பொருளாதாரம் நாளுக்கு நாள் வீழ்ச்சி அடைகின்றது, அதுவும் அவருக்கு பிரச்சனை இல்லை. பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவை தூண்டும் சிலர் அமைச்சரவையில் உள்ளனர். அதுவே அமைச்சர் லக்ஷ்மன் கிரியல்ல. மலிக் சமரவிக்ரம ஐக்கிய தேசிய கட்சியின் இளம் உறுப்பினர்களின் பாரிய எதிர்ப்பிற்கு மத்தியில் பிரதமருக்கு பல ஆலோசனைகளை வழங்குகிறார். அந்த ஆலோசனைகளுக்கு அமைய செயற்பட முற்பட்டு ரணில் விக்ரமசிங்க சிக்கிக் கொள்கிறார். மூழ்க போகும் நபர் புட்களை பிடிக்கும் நிலைமையே இன்று ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஏற்பட்டுள்ளது. ஒரு உறுப்பினரை இணைத்து தேசிய அரசாங்கத்தை அமைக்க முடியாது அல்லவா? அவரை பிடித்து மூழ்காதிருப்பதற்கு முற்படுகின்றனர். நாட்டை முன்னேற்றம் திட்டங்களை ஓரமாக வைத்துவிட்டு தேசிய அரசாங்கத்தை அமைப்பதற்கு ரணில் திட்டமிடுகிறார். அரசியலமைப்பில் மறைந்து கொள்வதற்கு முற்படுகின்றனர். அந்த அரசியலமைப்பு எம்முடையது அல்ல, அவர்கள் உருவாக்கியது. முஸ்லிம் காங்கிரஸில் ஒரு உறுப்பினர் உள்ளார். அவரை இணைத்துக் கொண்டே தேசிய அரசாங்கத்தை அமைக்க உள்ளனர். ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஒரு விடயத்தை கூறுகின்றோம். மைத்ரிபால அரசியலமைப்பிற்கு முரணாக செயற்பட்டு ரணில் விக்ரமசிங்க அதனை தோற்கடிப்பதற்கு எவ்வாறு முற்பட்டாரோ அதே போன்று ரணில் விக்ரமசிங்க அரசியலமைப்பிற்கு முரணாக செயற்பட்டால் அதனை தோற்கடிப்பதற்கு மக்கள் விடுதலை முன்னணி தயாராக உள்ளது. விளையாட வேண்டாம் என கூறுகின்றோம். அடுத்த ஜனாதிபதி தேர்தல் வேட்பாளர் தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் குமார வேல்கம பதிலில் இன்று நடைபெற்ற மக்கள் சந்திப்போதும் கருத்து தெரிவித்தார். ஜனாதிபதி தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சியின் பொது வேட்பாளராக யார் போட்டியிட்டாலும் எமது முன்னணியின் இலங்கையில் உள்ள சிறந்த வேட்பாளரை மஹிந்த ராஜபக்ச என்பதை நான் உங்களுக்கு கூறுகின்றேன். அவரால் போட்டியிட முடியும் என நான் கூறுகின்றேன். நான் சட்டத்தரணி அல்ல. அவ்வாறானதொன்று எனக்கு தோன்றுகின்றது. இது கடந்த காலத்திற்கு பொருந்தும் வகையில் நிறைவேற்றப்படவில்லை. அதாவது மஹிந்தவோ சந்திரிகாவோ விரும்பினால் போட்டியிட முடியும். நாம் தேர்தல்கள் ஆணையாளரிடம் வேட்பு மனுவை கையளித்தால் அவரால் அதனை நிராகரிக்க முடியாது. மஹிந்த ராஜபக்ச கையளித்தால் தன்னால் நிராகரிக்க முடியாது என தேர்தல்கள் ஆணையாளர் வெளிப்படையாகவே கூறினார். எனினும் அவரும் நீதிமன்றத்தை நாட முடியும். நீதிமன்றத்திற்கு சென்று தேர்தல் மனு ஒன்றை தாக்கல் செய்ய முடியும். தேர்தல் மனு மீதான விசாரணை நிறைவடையும் போது ஜனாதிபதி வேட்பாளர் நியமிக்கப்பட்டிருப்பார். மஹிந்த ராஜபக்சவினால் போட்டியிட முடியும். அதனை மஹிந்தவும் அறிவார். என்ன பெயரை கூறினாலும் வாக்குகளை பெற முடியாதல்லவா? சிங்கள பௌத்த வாக்குகள் நமக்கு கிடைக்கும். எனினும் சிறுபான்மையினரின் வாக்கு 28 தொடக்கம் 30% காணப்படுகின்றது. ஐக்கிய தேசிய கட்சியின் பிடிக்குள்ளே அவை காணப்படுகின்றன. அதனை முறியடிக்கக்கூடிய ஒரே ஒரு வேட்பாளர் மஹிந்த ராஜபக்சவே. புதிய குழு ஒன்று உள்ளது, படைப்புழு வண்ணத்து பூச்சி. அந்த வாக்குகளும் நமக்கு வேண்டும். அவர்கள் 5 லட்சம் பேர் உள்ளனர் என்றே நான் நினைத்தேன். எனினும் அவ்வாறான 10 லட்சம் பேர் உள்ளனர். ஜனாதிபதி தேர்தலில் 10 லட்சம் என்பது பாரிய தொகையாகும். ஆகவே நாம் நன்கு சிந்தித்தே அடுத்த தேர்தலுக்கு செல்ல வேண்டும். நம்மால் வெற்றி பெற முடியும். ஆளுநர்களின் ஒன்றியம் இன்று கொழும்பில் கூடியது. 5 ஆளுநர்கள் இதில் கலந்து கொண்டதுடன் கலந்துரையாடலின் பின்னர் இடையூடக சந்திப்பொன்றும் நடைபெற்றது. ஒரே தீர்மானத்திற்கு அமைய செயற்பட்டால் நமது மாகாணத்தை மேம்படுத்த முடியும் என நாம் அனைவரும் இன்று தீர்மானித்துள்ளோம். அனாவசிய நிர்மாணங்களை அகற்றுவதற்கும் அனாவசிய பதவிகளை அகற்றுவது தொடர்பிலும் கலந்துரையாடி தீர்மானம் ஒன்றுக்கு வந்தோம். 9 மாகாண சபைகளில் 6 சபைகளின் தேர்தல்கள் தாமதமாகியுள்ளன. இதில் பாரிய சமூக பொருளாதார பிரச்சினைகள் ஏற்பட்டுள்ளன. இலங்கையின் அரசு நிர்வாகத்தின் 80% மாகாண சபைகளூடாகவே முன்னெடுக்கப்படுகின்றன. அந்த மாகாண சபைகளில் மக்கள் பிரதிநிதிகள் இல்லாத சந்தர்ப்பத்தில் அதிகாரிகளின் விருப்பத்திற்கேற்ப நிர்வாகம் இடம்பெற்றால் அதனால் பல நெருக்கடிகள் ஏற்படும். மாகாண சபை தேர்தலை நடத்த வேண்டும் என்பதற்காகவே நாம் இன்று கூடியுள்ளோம். தமிழ் தேசிய கூட்டமைப்பு அதிகாரம் பகிரப்பட வேண்டும் என தொடர்ந்தும் கூறுகின்றது. எனினும் மாகாண சபை தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என இன்று தமிழ் தேசிய கூட்டமைப்பு கூறவில்லை. பிரதமரும் தமிழ் தேசிய கூட்டமைப்பினரும் ஒன்றாக உள்ளனர். மாகாண சபை தேர்தலை நடத்துமாறு பிரதமரிடம் கூற முடியும். ஐக்கிய தேசிய கட்சியை தனித்து ஆட்சி அமைக்க வேண்டும் என்றே அந்த கட்சியினர் தொடர்ந்தும் கூறினர். தனி ஐக்கிய தேசிய கட்சியின் அரசாங்கம் ரணில் விக்ரமசிங்கவிற்கு வழங்கப்பட்டுள்ளது. எனினும் அவர் அதனை ஓரமாக வைத்துவிட்டு மற்றொரு உறுப்பினரை இணைத்துக் கொண்டு தேசிய அரசாங்கத்தை அமைப்பதற்கு முற்படுகின்றார். அப்படியாயின் ஐக்கிய தேசிய கட்சியினருக்கு என்ன நேரம்?
புத்தளம் எருக்கலம்பிட்டி முஸ்லிம் மகா வித்தியாலயத்தில் நேற்று நடைபெற்ற நிகழ்வொன்றில் கல்வி ராஜாங்க அமைச்சர் விஜயகலா மகேஸ்வரன் பிரதம அதிதியாக கலந்து கொண்டிருந்தார். எங்களுடைய இந்த சகோதர முஸ்லிம் மக்களை உங்களுடைய சொந்த இடத்துக்கு மீண்டும் வரும்படி நான் பகிரங்கமாக அழைப்பு விடுகின்றேன். மீண்டும் மீண்டும் நாங்கள் அனர்த்தங்களுக்கும் இடம்பெயர்வுகளுக்கும் முகம் கொடுக்காது சொந்த இடங்களுக்கு வந்து உங்களுடைய பூர்வீக சொத்து அங்கே இருக்கின்றது மன்னர் யாழ்ப்பாணத்திலே உங்களுடைய மீள்குடியேற்றத்தை நீங்கள் குடியேறி அங்குள்ள உங்களுடைய வீட்டு திட்டங்கள் அதேபோல் சகல வசதிகளும் பாடசாலை இருக்கின்றது. குடிநீர் பிரச்சனை இன்று இல்லை. அதேபோல் இன்று வீதிகள் திருத்தி அமைக்கப்பட்டிருக்கின்றன. நல்லாட்சி அரசாங்கத்தின் பின்னர் கிட்டத்தட்ட 5000 ஏக்கர் காணிகளை வடக்கிலே என்று மீள கையளிக்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ந்தும் கடந்த மாதமும் மீள் அளிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த மாத கடைசியிலும் கொடுக்க இருக்கின்றார். மேன்மேதங்கிய ஜனாதிபதி அவர்கள் 6ஆம் தேதி யாழ்ப்பாணம் வருகை தர இருக்கின்றார். அந்த வேளைகளில் எங்களுடைய சொந்த காணிகளை அவர்கள் கையளிக்கின்றார்கள். அதேபோல் நீங்களும் உங்களுடைய சொந்த இடங்களுக்கு உங்களுடைய பூர்வீக சொந்த இடம் அந்த காலங்களில் வேறு வேறு அசம்பாவிதம் காரணமாகவும் அனர்த்தங்கள் காரணமாகவும் நாங்கள் இங்கே குடியேறி இருக்கின்றோம். நீங்கள் உங்களுடைய சொந்த இடத்துக்கு வந்து உங்களுடைய அனைத்து வசதிகளோடு இன்று நாங்கள் அங்கே சுதந்திரமாகவும் சமாதானமாகவும் நாங்கள் அதாவது அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதேபோல் நீங்களும் அந்த இடத்துக்கு வந்து எங்களோடு சமனாக வாழ வேண்டும் என்பது. தமிழ் தேசிய கூட்டமைப்பு அரசியல் பிரதிநிதிகளின் செயற்பாடுகள் தொடர்பில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் செயலாளர் செல்வராசா கஜேந்திரன் கருத்து தெரிவித்துள்ளார். மக்கள் நீண்ட காலமாக பல விடயங்களுக்காக போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் மாற்றங்கள் நிகழ்வதாக தெரியவில்லை என்கின்ற ஒரு கேள்வி எழுப்பப்படுகின்றது. பாதிக்கப்பட்ட தமிழ் மக்கள் தரப்பில் இருந்தும் பிரதிநிதிகள் தெரிவு செய்யப்படுகின்றார்கள். அவ்வாறான பிரதிநிதிகள் இரட்டை நிலைப்பாட்டை கடைபிடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் மறுவளமாக கொழும்பு அரசுக்கு நெருக்கடி ஏற்படுகின்ற பொழுது அரசாங்கத்தை கையிலே தாங்கி பிடிக்கின்றவர்களாக இருக்கிறார்கள். அது ரணில் விக்ரமசிங்கவுக்கு வருகின்ற நெருக்கடியாக இருக்கலாம். மக்களோடு நின்று மக்களை ஏமாற்றுவதற்காக போராட்டங்களில் நிற்பது, அந்த மக்கள் எந்த அரசுக்கு நெருக்கடி ஏற்படுத்துவதற்காக போராட்டங்கள் நடத்துகிறார்களோ அந்த அரசுக்கு நெருக்கடி ஒன்று ஏற்படுகின்ற பொழுது கொழும்பிலே நின்று அரசாங்கத்தை பாதுகாப்பது இந்த விடயங்களிலே மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வர வேண்டும். நீங்கள் இந்த நோக்கங்களுக்காக இவர்களுக்கு நீங்கள் வாக்களித்தீர்களோ அந்த நோக்கங்களுக்காக இவர்கள் செயல்படுகிறார்களா என்பதனை நீங்கள் பார்க்க வேண்டும். ஏமாற்றுத்தனத்தை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே வாக்கு வங்கியை நிரப்புவதற்காக மக்களோடு, அங்கே பொக்கெட்டுகளை நிரப்புவதற்காக அரசாங்கத்தோடும் நின்று செயல்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த கயமத்தனத்தை எங்களுடைய மக்கள் இனங்கண்டு கொள்ள வேண்டும். யாழ்ப்பாணம் தென்மராட்சி எல்லைப் பகுதியில் கேரள கஞ்சாவுடன் 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்களிடமிருந்து பெருமளவு கேரள கஞ்சா கைப்பற்றப்பட்டுள்ளது. கிடைத்த ரகசிய தகவலுக்கு அமைய யாழ்ப்பாணத்தில் இருந்து சென்று கொண்டிருந்த சந்தேக நபர்களை யாழ் மாவட்ட விசேட போலீஸ் புலனாய்வு பிரிவினர் கைது செய்துள்ளனர். சந்தேக நபர்கள் 2 தென்மராட்சி எல்லையில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளதுடன் சாவகச்சேரி போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். மேலதிக விசாரணைகளை சாவகச்சேரி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் நுவரெலியா மாவட்ட அமைப்பாளர் பெரியசாமி பிரதீபன் இன்று ஊடக சந்திப்பொன்றை ஏற்பாடு செய்திருந்தார். மலையக மக்களை முற்றுமுழுதாக இந்த அரசியல் தலைமைகள் தொடர்ச்சியாக ஏமாற்றி வருகின்றார்கள் என்பதை நாங்கள் உணர்கிறோம். காலத்துக்கு காலம் அரசியல் ஒரு நாடகத்திற்காக இவர்கள் விலை போகிறார்கள். ஒரு தீர்மானம் மிக்க ஒரு சக்தியை மலையகத்திலே உருவாக்க வேண்டிய ஒரு காலம் இப்பொழுது எழுந்திருக்கின்றது. இந்த அரசியல் தலைவர்களை நம்பி எங்களுடைய உரிமைகளை நாங்கள் இழந்து வருகின்றோம். அரசியலிலே ஒரு மாற்றத்தை உருவாக்கி மலையகத்திலே புதிய ஒரு அரசியல் யுகம் உருவாக்கப்பட வேண்டும் என்பதை எங்களுடைய ஒரே ஒரு குறிக்கோளாக இருக்கின்றது. போராட்டம் செய்வதற்கான தினங்கள் அறிவிக்கப்பட்டும் கூட இன்றும் அந்த விடயங்கள் முன்னெடுக்கப்படவில்லை. சகல தரப்புகளும் இந்த தோட்ட தொழிலாளர்களை ஒரு பகடைக்காயாக பயன்படுத்தி தமது அரசியல் ஏமாற்று வித்தைகளுக்கு பயன்படுத்துகின்றார்கள் என்பது உண்மையில் மலையகத்தவர் என்ற ரீதியில் நானும் வேதனைப்படுகின்றேன், வைக்கப்படுகின்றேன். ஸ்ரீலங்கா பொதுஜன தோட்ட தொழிலாளர் சங்கத்தின் அவிசாவளை சங்க பிரதிநிதி நேற்று அவிசாவளையில் ஊடக சந்திப்பொன்றை ஏற்பாடு செய்திருந்தார். இந்த சம்பள பிரச்சனையை முடிச்சு கொடுப்பீங்கன்னு சொல்லி நான் எதிர்பார்க்குறேன். உண்மையிலேயே அவங்களோட குடும்பத்தில் உள்ள கஷ்டங்களும் பிரச்சனைகளையும் நீங்கள் கொஞ்சம் பார்த்து நீங்கள் செய்யணும். அவங்களோட பிள்ளைங்க படுற கஷ்டமும் அவங்க குடும்பங்களில் படுற இதுகளும் நம்ம பார்க்கக்குள்ள தெரியுது. காலங்களிலே மலையகத்தில் போய் இப்போது இருக்கும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க ஐயா அவர்களும் மற்றும் தமிழ் அரசியல்வாதிகள் அனைவரும் 1000 ரூபாய் உங்களுக்கு பெற்றுக் கொடுப்போம், எங்களுக்கு வாக்கு தாங்கள் என்று கேட்டுவிட்டு இன்று சத்தம் படாம இருந்து கொண்டு 20 ரூபாய்க்கு சைன் பண்ணியிருக்கின்றார்கள். இது எவ்வளவு கேவலமாக இருக்கின்றது. தமிழ் முற்போக்கு முன்னணி அரசியல்வாதி
அதிகாரிகள் அனைவரும் தற்போது பிரதமரோடு இந்த 5ஆம் தேதி தொடர்ந்தும் பேச்சுவார்த்தை செய்து நாங்கள் முடிவு செய்வோம் என்று ஒரு அரசியல் நாடகத்தை சொல்லுகின்றார்கள். இது எந்த அளவுக்கு உண்மை என்பது எங்களுக்கு தெரியாது. எனக்கு தெரியும் இது பொய்யான கதை. வடிவேல் சுரேஷ் ஐயா அவர்கள் பெட்ரோல் எடுத்துக்கொண்டு வந்தார், இப்பொழுது மண்ணெண்ணெய் எடுத்துக்கொண்டு வருகின்றாராம். மக்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தேர்தல் காலங்களில் கொடுக்க வேண்டிய உதவி என்ன, பரிசு என்ன என்பதையும் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். முற்போக்கு முன்னணிக்கு என்ன கதி வரும் என்பதை இந்த 5ஆம் தேதிக்கு பிறகு எங்களுக்கு காட்டக்கூடிய முடிவு இருக்கும். தோட்ட தொழிலாளர் மத்திய நிலையத்தின் முதலாவது மாநாடு இன்று பண்டாரவளையில் நடைபெற்றது. பண்டாரவளை கலாசார மண்டபத்தில் இன்று முற்பகல் இந்த மாநாடு நடைபெற்றது. 23ஆம் திகதி இடம்பெற்ற எதிர்ப்பு பேரணியின் காரணமாக இவர்களுக்கு பயம் ஏற்பட்டது. 23ஆம் திகதி வரை அடிப்படை சம்பளம் 650 ரூபாவிற்கு கையொப்பம் இடுவதற்கு தொண்டமான் தீர்மானித்திருந்தார். 23ஆம் திகதி நடைபெற்ற ஆர்ப்பாட்டமே 650 ரூபாவிலிருந்து 700 ரூபாவிற்கு உயர்த்துவதற்கு காரணம். அந்த ஆர்ப்பாட்டத்தை தொடர்ந்து முன்னெடுத்திருந்தால் 1000 ரூபாய் பெற்றுக் கொடுத்திருக்கலாம். அதற்கிடையிலேயே இந்த காட்டிக்கொடுப்பு இடம்பெற்றது. காட்டிக்கொடுப்பின் அடுத்த கட்ட செயற்பாடுகளை முன்னெடுப்பதற்கு திகாம்பரமும் மனோ கணேசனும் தயாராகி வருகின்றனர். இவ்வளவு நாட்களாக ஒளிந்திருந்தவர்கள் தற்போது மேடைகளில் கருத்துக்களை தெரிவிக்கின்றனர். ஒப்பந்தம் கைச்சத்திட்ட போது இந்த ஜோடி எங்கிருந்தது? ரணில் விக்ரமசிங்கவுடன் ஒன்றாக உணவருந்தும் ஒன்றாக தூங்கும் இந்த ஜோடிக்கு ஏன் இதனை விக்ரமசிங்கவுடன் பேச முடியாமல் போனது? அமைச்சு பதவியை விட்டு போவதாக இப்போது கூறுவது முற்றிலும் பொய்யானது. திகாம்பரமும் தொண்டமானும் கடந்த காலங்களில் பாராளுமன்ற உறுப்பினர் பதவியில் இருந்து ராஜினாமா செய்வதாக கூறியிருந்தனர். வடிவேல் சுரேஷ் குதிரை அங்கும் இங்கும் துள்ளுவது போன்று அங்கும் இங்கும் பாய்ந்தார். ஒரு தடவை மஹிந்த பக்கம், அடுத்த தடவை ரணில் பக்கம், மீண்டும் மஹிந்த அணியில், மீண்டும் ரணில் அணியில். தாவும் ஒவ்வொரு தடவையும் 1000 ரூபாய் என்ற கோரிக்கையினையே முன்வைத்தார். 1000 ரூபாய் பெற்றுக் கொடுத்தாரா என்று கேட்டால் இல்லை என்றே கூற வேண்டும். நமது கோரிக்கை 1000 ரூபாய். அதனை பெற்றுக் கொள்வதற்கான செயற்பாடுகளை முன்னெடுக்க வேண்டும். இதனையடுத்து இவர்கள் பண்டாரவளை நகரில் கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். விசேட தேவையோடு இளைஞரான மகின் முகமது அலியின் சக்கர நாட்காலி பயணம் இன்று நீர்கொழும்பிலிருந்து ஆரம்பமானது. மகின் முகமது அலி இன்றைய 4ஆம் நாள் பயணத்தை நீர்கொழும்பு பெரியமுல்லை சந்தையிலிருந்து ஆரம்பித்தார். வவுனியா சூடுவேந்த விளவை சேர்ந்த குறித்த இளைஞர் யாழ் பஸ் நிலையத்திற்கு முன்பாக இருந்து கடந்த 1ஆம் தேதி தனது பயணத்தை ஆரம்பித்தார். 2015ஆம் ஆண்டில் மின்கம்பத்திலிருந்து வீழ்ந்து முள்ளந்தண்டு வடம் பாதிக்கப்பட்ட இவர் இலங்கையின் சுதந்திர தினத்தை முன்னிட்டு இந்த பயணத்தில் ஈடுபட்டுள்ளார். தற்போதாக சமூக நல்லிணக்கத்துக்காகவும் மாற்றுத்திறனாளி இலங்கையில் இருக்கும் அனைத்து இன மத மொழி வேறுபாடின்றி அனைத்து மாற்றுத்திறனாளிகளுக்கும் கூடிய கவனம் செலுத்த வேண்டும். எத்தனையோ படித்த மாற்றுத்திறனாளிகள் இருக்கின்றார்கள், அவர்களுக்கு அரசு வேலை வாய்ப்புகளை செய்து கொடுக்க வேண்டும். இதுடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் பின்னிரவு பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. வணக்கம்.